வெல்கம் டு மை சேனல். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? நேர்மை இருப்பதால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, நன்மைகள் என்னென்ன நடக்குது, தீமைகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன் புரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது எதுவாக இருந்தாலுமே நேர்மையாக இருக்கிறத விட்டுறக்கூடாதுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே நேர்மை நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது. நேர்மையாக இருக்கணும். நேர்மையான பாதையே எப்போதுமே பாதுகாப்பானதாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நேர்மையான வழியில் செய்கிறதா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சோதனைகள் வந்தாலும் தாங்கி கொள்ள அதுவே உண்மையான பாக்கியம். சரிங்களா? எவ்வளோ சோதனைகள் வந்தாலுமே நேர்மையாக செயல்படணும். சரிங்களா? அதாவது நம்ம தப்பான வழியில் போகக்கூடாது. உண்மை எதுவோ அதை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். சரிங்களா? அப்படி பண்ணுறத நம்மளுக்கு பாக்கியமாக அமையும். நல்ல குணம் கொண்ட பெண் எங்கு சென்றாலும் மதிப்புடன் பார்க்கப்படுவாள். சரிங்களா? நம்ம நல்ல குணம் இருக்குது, உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். சரிங்களா? அதாவது நேர்மை இல்லை, உண்மை நேர்மை இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு மரியாதையே இருக்காது. அதனால் உண்மை நேர்மை இருந்துச்சுன்னா எங்கே போனாலுமே நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும், மதிப்பு இருக்கும். சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தாலே அதுவே சொர்க்கத்தை போன்ற வாழ்க்கைக்கு சமம். சரிங்களா? நம்ம சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரிங்களா? குடும்பத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது, ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா அதுவே பெரிய சந்தோஷம். அதாவது அதை விட ஒரு சொர்க்கமான வாழ்க்கை வேறு எதுலையுமே இருக்காது. அதை தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து தீய வழியில் சம்பாதித்தால் செய்கிற தர்மமும் பாகமாகத்தான், அதான் பாவமாக தான் மாறும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? நம்ம எப்படியான தப்பான வழியில் சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அது தங்காது. சரிங்களா? அது ஏதாவது ஒரு வழியில் போயிடும். அதாவது கெட்ட வழியில் சம்பாதிக்கிற எந்த பொருளுமே நிலைக்காது. அதை தான் சொல்லியிருக்கு. அதனால் எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே நேர்மையாக போங்க, நேர்மையான வழியில் சம்பாதிங்க. அதுவே உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒருவர் சம்பாதிக்கும் நன்மை தீமைக்கான பொறுப்பை அவரே சுமப்பார். அதாவது ஒருவர் நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, அதோட பொறுப்பு நான் செஞ்சவங்களுக்கு தான் சரி. நான் நல்லது செஞ்சுருக்கேன்னா எனக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சேன்னா கெட்டது மட்டும்தான் நடக்கும். அதனால் எப்பயுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும். சரிங்களா? கெட்ட விஷயங்களில் நம்ம ஈடுபடாமல் இருக்காதான் நல்லது. நன்மை செஞ்சோம்னா நல்லது நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பிறர் மேல், அதாவது இப்போ நம்ம நல்லது செஞ்சு நல்லது நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். இது கெட்டது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அடுத்தவங்க மேலே தள்ளக்கூடாது. உன்னால தான் நான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இவ்வளோ சண்டைகள் வந்துச்சு, இவ்வளோ நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேலே அந்த பழியை சுமத்தக்கூடாது. சரிங்களா? அதனால தான் எந்த ஒரு பழியையும் ஏற்றுக்க பழகிக்கணும். சரிங்களா? அடுத்தவங்க மேலே பழி சுமத்தக்கூடாது. அடுத்து என்னென்னா, பிறரை குறை சொல்வதை விட உன்னை திருத்தி கொள்ள முயற்சி செய். சரிங்களா? அதாவது நம்ம செய்கிற தொழிலில் நஷ்டமோ லாபமோ, சரிங்களா, நம்ம கரெக்டாக பண்ணோம்னா அதில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. இப்போ நம்ம செய்கிறதுலாம் தப்பாக செஞ்சுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்படி செய்யறதுனால என்ன ஆகுனா, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. சரிங்களா? அடுத்தவங்க உங்களை விட்டு விலகத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச தப்புக்கு அடுத்தவங்களை குறை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது, கோபம் தான் இருக்கும், வெறுப்பு தான் இருக்கும். அதனால் நீங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்க பாருங்கள். அடுத்தவங்க மேலே பழியை போடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா? நேர்மையாக இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் என்ன பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, யார்கிட்டையும் பொய் சொல்லாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. செய்கிற தொழிலை செய்கிற வேலையை நேர்மையோடு செய்யுங்க. சம்பாதிக்கிற விஷயங்கள் நேர்மையாக சம்பாதிங்க, அதுதான் நிலையானதாக இருக்கும். அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கிறோம் அப்படின்னா அது நிலைக்கவே நிலைக்காது, ஏதாவது ஒரு வழியில் போயிடும். சரிங்களா? தப்பான வழியில் சம்பாதிக்கிற காசோ பணமோ அது நிலைக்காது, ஏதாவது ஒரு வழியில் போயிடும் அப்படிங்கிறத உண்மை. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற யூடியூப்பில் போய்ட்டு ருத்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் வரும். ஓகேங்களா?